வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்து ஒரு வியூ டிவி சர்வீஸ் வந்தது. இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து சவுண்டு கேட்குது, படம் வரலாம் சொல்லியிருந்தார். இப்போ இந்த டிவியில் பேக்லைட் ப்ராப்ளமா இல்லை மதர் போர்டில் பேக்லைட் டிரைவர் ப்ராப்ளமா, எப்படி இந்த டிவியை செக் பண்ணி சரி பண்ணுறதா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். புதுசாக நீங்கள் பழகிறீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டிவி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண உடனே நமக்கு தேவையான சப்ளை பார்த்திங்கன்னா, அதாவது டிவி ஆன் பண்ண உடனே பேக்லைட் டிரைவருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 56 வோல்ட்டு போகணும். அதுக்கப்புறம் டிஸ்பிளேக்கு பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு வரணும். அப்புறம் இந்த டிவி வந்து ரொம்ப பழைய மாடல் டிவி இது. இந்த டிவியில் பார்த்திங்கன்னா அப்போதைக்கு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே போட்டிருக்காங்க. இப்போல்லாம் வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வரது வாய்ப்பு இல்லை. இந்த டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு, அதாவது லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 3 காப் ஐசி வரும், ரைட் சைடில் பார்த்திங்கன்னா 3 காப் ஐசி வரும். டிஸ்பிளே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. படம் பார்த்திங்கன்னா குவாலிட்டியெல்லாம் பக்காவாக தான் இருக்கும். இந்த டிஸ்பிளே வந்து இப்போ வர டிவிலலாம் டிஸ்பிளே இது மாதிரி டிஸ்பிளே போடுறது கிடையாது, எல்லாமே ஹெச்டி டிஸ்பிளே தான் போட்டுறாங்க. இப்போ ஃபஸ்ட் நான் பவரை வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். இந்த டிவியில் வந்து பவர் இன்சர்ட் பண்ண உடனே பேக்லைட், அதாவது பேக்லைட்டுக்கு போகிற சப்ளை பார்த்திங்கன்னா 56 வோல்ட் வரணும். இப்போ இந்த டிவியில் வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். அதாவது 25 வோல்ட்டு தான் வந்தது இந்த டிவியில். அதுக்கப்புறம் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா டிவி வந்து இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு பேக்லைட் சப்ளை செக் பண்ணேன். இப்போ டிஸ்பிளே சப்ளையும் செக் பண்ணேன். கரெக்டாக 12 வோல்ட் வருது. அதாவது இப்போ வந்து மதர் போர்டில் வந்து சிஸ்டம் சரியாக வேலை செய்யுது. அதாவது மதர் போர்டு செக்ஷனில் பார்த்திங்கன்னா டிவி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. சப்ளை வந்து 12 வோல்ட்டு வருது. அதாவது டிஸ்பிளேவும் வரும், பேக்லைட் மட்டும் சப்ளை போகலை. அதனால் இப்போ இந்த டிவி வந்து நான் தனியாக பேக்லைட் டிரைவர் வச்சு சரி பண்ணி கொடுக்கலாம். இருந்தாலும் கஸ்டமர் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு தேவையில்லை, எனக்கு வந்து புதுசாக போர்டு மாற்றி கொடுன்னு சொல்லியிருந்தார். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் ஆல்ரெடி போர்டு தான் மாற்றிருக்காங்க. அதாவது இது ஒரிஜினல் போர்டு கிடையாது, ஏதாவது அசம்பிள் போர்டு தான். இந்த போர்டு மாற்றி கொடுத்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சுன்னு சொல்லியிருந்தார். அதனால் அவருக்காகவே புதுசாக வந்து நம்ம போர்டு மாற்றி கொடுத்தேன். இப்போ புதுசாக போர்டு மாற்றி கொடுக்குற என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, டிவி வந்து கிட்டத்தட்ட 1 இயர் வந்து கை வைக்காமல் ஓடும். கஸ்டமருக்கும் ஒரு திருப்தி, நம்மளுக்கும் ஒரு திருப்தி. இதுவே பேக்லைட் டிரைவர் தனியாக செட் பண்ணி கொடுக்கும்போது சப்போஸ் ரிப்பீட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். கஸ்டமர் கண்டிப்பாக வந்து என்ன சரி பண்ண சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா கம்பெனி சைடில் பண்ணுற மாதிரி, அதாவது சர்வீஸ் கம்பெனி சர்வீஸில் பண்ணுற மாதிரி, டிஸ்பிளே போச்சுன்னா டிஸ்பிளே மாற்றுங்க, போர்டு போச்சுன்னா போர்டு மாற்றுங்க. இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பொறுத்து தான். இது மாதிரி ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் ரிப்பீட் வராமல் கொஞ்சம் லைஃப் வரும். கம்பெனி சைடில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சின்ன சின்ன ரிப்பேர்லாம் பண்ணவே மாட்டாங்க. எந்த ஒரு சின்ன ரிப்பேராக இருந்தாலும் அவங்க போர்டே மாற்றி விட்டுருவாங்க. அது மாதிரி இந்த டிவியில் வந்து நான் போர்டே மாற்றி கொடுக்குறேன். போர்டு மாற்றி கொடுக்குறதுனால கஸ்டமர் திருப்தி. அப்புறம் நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மாற்றும் பொழுது கூட பழைய பேக்லைட் வந்து புதுசாக தான் மாற்றி கொடுப்பேன். அதாவது ஒன் டைம் நம்ம டிஸ்பிளே போடுறோம், அதுக்கப்புறம் சப்போஸ் டிஸ்பிளே மாற்றி 2 நாளில் வந்து பேக்லைட் ப்ராப்ளம் வந்தால் கஸ்டமருக்கு தெரியாது அது. அதாவது பார்த்திங்கன்னா டிஸ்பிளே தான் வீணாக போச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படுவாங்க. அதனால் டிஸ்பிளே மாற்றும் பொழுதும் போர்டு மாற்றும் பொழுதும் நான் பேக்லைட்டை கண்டிப்பாக மாற்றி விட்ருவேன். காரணம் வந்து உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதாவது பேக்லைட்டால் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் என்ன நினைப்பாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ தான் போர்டு மாற்றினா அதில் ரிப்பேர் ஆச்சுன்னு நினைப்பாங்க. ஆனால் அது பேக்லைட் ப்ராப்ளமா போர்டு ப்ராப்ளமாக தெரியாது. இருந்தாலும் அதே கம்ப்ளைண்ட் இருக்கிற மாதிரி தெரியும் அவங்களுக்கு. அதனால் போர்டு மாற்றும் பொழுது பேக்லைட்டு சேர்த்து மாற்றிட்டா நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம சொல்லி எக்ஸ்ட்ரா காசு வாங்கணும். இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே பக்காவாக இருக்கணும், அதாவது மறுபடியும் ரிப்பீட் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அதனால தான் எக்ஸ்ட்ரா வந்து பேக்லைட் காசு வாங்கிட்டு தான் பேக்லைட்டு மாற்றி கொடுத்துருக்குறேன். இந்த பழைய போர்டில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, பேக்லைட்டுக்கு போகிற சப்ளை மட்டும் அதாவது ஜென்ரேட் ஆகலை. அதாவது ஒரு இன்வெர்ட்டர் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, டிவி ஆன் பண்ண உடனே 25 வோல்ட் வந்து ஆஃப் கண்டிஷனில் மட்டும்தான் அங்கே இருக்கும். இதே நீங்கள் ஆன் கண்டிஷன் ஆன் பண்ண உடனே அந்த 25 வோல்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேக்லைட் சப்ளைக்கு தகுந்த மாதிரி, அதாவது இந்த டிவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்ட்ரிப்பு போட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரிப்பு 20 வோல்ட்டுனா கிட்டத்தட்ட 3 ஸ்ட்ரிப்புனா 60 வோல்ட்டு. அப்போ 60 வோல்ட் வந்து இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த டிவியில் 25 வோல்ட் மட்டும்தான் வந்துருந்தது. அதனால தான் வேறு போர்டு மாற்றி கொடுத்துட்டேன். அப்புறம் புதுசாக போர்டு மாற்றின உடனே படம் வந்துடாது. அது காரணம் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கோடு மாறும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேப்பிங் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் சில டிவியில் பார்த்திங்கன்னா தலைகீழ் வரும். இதான் கம்ப்ளைண்ட்டு. இதுக்கு வந்து சர்வீஸ் மேனில் போயிட்டு நம்ம வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக போர்டு மாற்றுறேன் படம் வரலன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆர்பிஜி கலர் மாதிரி வரும். அதுக்கப்புறம் இது மாதிரி பட்டையாக வரும். அப்புறம் டபுள் இமேஜ் வரும். இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கோடு ஃபஸ்ட்டு மாற்றணும். ஏன்னா புதுசாக போர்டு வரும்போது ஏதாவது ஒரு கோடில் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் பட்டன் அழுத்திட்டு 03661 அப்படி இல்லைனா 03662 இது 2 கோடு தான் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா யூவ்லோன் போர்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கோடு இருக்கும். நீங்கள் வந்து இதுமாதிரி காம்போ போர்டு வாங்குறீங்கன்னா 2 கோடு தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒன்று ஹெச்டி, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெச்டி. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைட் வந்து ஆஃப் ஆகி எரிஞ்சால் தான் நீங்கள் போடுற கோடு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். சரியான நம்பர் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைட் வந்து ஆஃப் ஆகி எரியும்.
சரியான நம்பர் போடலைன்னா அந்த ரெட் லைட்டு ஆஃப் ஆகாது. இதான் காரணம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி அதான் கேட்குறாங்க. போர்டு போட்டோம் படம் வரலன்றாங்க. நம்ம போடுற கோட் நம்பர் வந்து சரியாக தப்பான்னு அந்த லைட்டு பிளிங்கிங் ஆகிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு கோடு தெரியுது. இந்த கோடு வந்து டிஸ்பிளேவில் ஆல்ரெடி இருந்திருக்கும். ஆனால் கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாரு, டிவி பக்காவாக ஓடிச்சிங்க, திடீர்னு தான் சவுண்டு கேட்குது, படம் மட்டும் வரலன்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு சந்தேகமாக இருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் டிவி இது. இந்த டிவியில் எப்படி லைன்ஸ் வராமல் ஓடி இருக்குன்னு சந்தேகமாக இருந்தது எனக்கு. இருந்தாலும் நான் கேட்டேன், டிவியில் வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னார். அதுக்காகவே என்ன பண்ணேன், டிஸ்பிளேவில் வந்து ஒரு சைன் வாங்கிட்டேன். இப்போ சைன் வாங்கிட்டு நம்ம டிவி ரெடி பண்ணும்போது லைன்ஸ் வந்துடுது. இருந்தாலும் கஸ்டமர் வந்து பார்க்கும்போது இந்த கோடு போகாதான்னு கேட்டார். இதே வந்து கோடு போகாதான்னு கேட்குற காரணம் பார்த்தீங்கன்னா, அவர் சைன் போட்டார், அந்த சைன் இருந்தது. இதே வந்து சைன் நம்ம வாங்கலைன்னா இந்த கோடு இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பிரச்சனைக்கு வருவாங்க. அதனால் நம்மளுக்கு சந்தேகமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து டிஸ்பிளேவில் வந்து ஒரு சைன் வாங்குறது நல்லது. இப்போ இந்த டிவி வந்து சரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மேப்பிங் ப்ராப்ளம் இருந்தது. இந்த மேப்பிங் ப்ராப்ளம், மிரரிங் ப்ராப்ளம் இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க. நீங்கள் புதுசாக நம்ம சேனல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணின்னு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.